ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க இருக்கீங்கன்னா, லாஸ்ட் இயர் வீட்டில் செலிப்ரேட் பண்ண வரலட்சுமி நோம்போட அம்மன் அழைப்பு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மன் அழைப்பு வரலட்சுமி நோன்பு. ஃபஸ்ட்டு வரலட்சுமி நோன்பு பற்றி சொல்லிடுறேங்க. இது 3 நாள் செலிப்ரேட் பண்ணுற நோன்புங்க. இது என்னோடய மாமியார் வீட்லேயும் அம்மா வீட்டில் இதெல்லாம் பழக்கம் இல்லை. நானாக எனக்கு ஆசைப்பட்டு இந்த விரதத்தை நான் எடுத்தேங்க. இது என்னோடய 5th இயரோட வரலட்சுமி நோன்பு. கம்மிங் இயர் வர்றது என்னோடய 6th இயர். இதில் நான் எப்படி அம்மன் அழைப்பேன்னா, தேர்ஸ்டேவே 3 நாள் செலிப்ரேட் பண்ணோன்னு சொன்னேன் இல்லைங்களா. தேர்ஸ்டேவே அம்மனை அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு எல்லா வித அலங்காரமும் செஞ்சு அவங்கள ஒரு கன்னிப்பெண்ணாக நான் பாவித்து அவங்கள வீட்டில் அமர்த்தி அன்றைய தினம் ஒரு நெய்வேத்தியம் வச்சு அவங்கள அமர்த்தி வீட்டில் வச்சுருப்பேங்க. அண்ட் மறுநாள் ஃப்ரைடே காலம்புரை பிரம்ம முகூர்த்த டைமில் அவங்கள வீட்டுக்கு அழைக்கிறது என்னோடய வழக்கமாக வச்சுருக்கேங்க. இப்போ நான் 5 இயர்ஸை அப்படி தான் அழைச்சிட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே மாக்கோலம் போட்டு அம்மனை மனை வச்சு அதில் அம்மனை அமர்த்தி அப்புறமா தாங்க நான் அவங்கள உள்ளே அழைச்சிட்டு வருவேன். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மாவுக்கு வெளியே தாங்க அவங்களுக்கு மாங்கல்யம் சாத்தி அவங்களுக்கு மஞ்சள், குங்குமம், பூ, அட்சதை எல்லாம் போட்டு எல்லாம் சாத்தி அவங்களுக்கு நெய்வேத்தியம் வச்சு அவங்களுக்கு தீப ஆராதனைலாம் காமிச்சு அவங்கள வீட்டுக்கு அம்மனை அழைச்சிட்டு வருவோம். இப்போ அழைக்கும்போது அவங்க 2 பேர் அவங்களுக்கு ஆரத்தி காமிச்சு அம்மா எங்கள் வீட்டில் என்னென்னைக்கும் நிலச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வேண்டி வீட்டுக்கு அழைக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ஆரத்தி காமிச்சிருக்கோம். ஆரத்தி காமிச்சிட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே அம்மாவுக்கு தீபம் காமிச்சு தூபம்லாம் காமிச்சு அவங்கள ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு அழைக்க போகிறோம். நான் இப்படி தாங்க அழைப்பேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி அழைப்பீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய அழைப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கானும் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எதனா தவறு இருந்தால் மன்னிச்சிக்கங்க. ஏன்னா அவங்கவுங்க வீட்டு வழக்கப்படி அது செய்வாங்க. பட் என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுவேங்க. இது யார் என்ன சொன்னாலும் நான் அதை காதில் எடுத்துக்க மாட்டேன். நீங்களும் அதை எடுத்துக்காதீங்க. உங்கள் மனசுக்கு நீங்கள் எப்படி அம்மாவை அழைச்சி இப்படி தான் செய்யணும் அப்படின்றது எந்த இதுவும் இல்லைங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை அம்மாவுக்கு செஞ்சாவே அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க. இதை பண்ணாதான் அது கொடுப்பாங்க, இதை பண்ணால் அதை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கெலாம் யாரும் வராதிங்க. அம்மா எல்லாருக்குமே அருள் புரிவாங்க தான் இல்லைங்களா. அது நீ நிறைய செஞ்சால் என்ன, கம்மியாக செஞ்சால் என்ன, உன்னோட மன திருப்தியில் நீ என்ன செய்கிற, நீ என்ன உபசரிக்கிற அப்படின்றது தான் எல்லா கடவுளோட இதுவுமே அதுதாங்க. அதனால் யாரும் எதையும் வருத்தப்படாதீங்க. உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சு நீங்கள் அம்மாவை அழைக்கலாம். இது மாமியார் வீட்டில் இருந்து செய்கிறது நம்ம எடுத்துக்கணும், அம்மா வீட்டில் செஞ்சால் தான் எடுத்துக்கணும்னு இல்லை. உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு இதை நான் செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாம். இது கடைப்பிடிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம ஒரு 1 வீக்கு முன்னாடியே நம்ம வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த விரதத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்ரேஷன் தாங்க ரொம்ப முக்கியம். நம்ம 1 வீக் பிஃபோராகவே நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும், இந்த ஒர்க்கு எப்போ வச்சுக்கலாம், இது எப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணி ஒரு ப்ரிப்ரேஷன் பிளான் ஒன்று போட்டுட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து வர ஒரு 3 days உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போகுங்க. ஒரு டென்ஷனே இல்லாமல் உங்களுக்கு இந்த வரலட்சுமி நோம்பு நீங்கள் எடுத்துடலாம். அவ்வளோதான். நீங்கள் அந்த டைமில் கடகடன் செய்யணுமே அப்படின்ட்டு நீங்கள் பதற செய்யணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக தான் 1 வீக் முன்னாடியே நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 3 days எப்படி போகுதுன்னே தெரியாது. அவ்வளோ ஒரு வீடே ரொம்ப ஒரு டிவைனாக இருக்கும், ரொம்ப குட் வைப்ஸாக இருக்கும். வீட்டுக்கு வரவங்களாம் நம்மளை வாழ்த்தும் போது நம்மளுக்கு அம்மனே நம்மளை வாழ்த்துறாங்கன்ற ஒரு ஃபீல் வரும். இப்படி தாங்க நான் அழைப்பேன். இந்த அம்மன் அழைப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வந்து உங்களுக்கு வெறும் அம்மன் அழைப்பு மட்டும்தாங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ப்ரிப்ரேஷன்லேருந்து அம்மன் அழைப்பு, அம்மன் அன்னைக்கு ஃப்ரைடேவோட விலாகு அண்ட் அவங்க புனர் பூஜை அது வரையும் நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரையும் நான் வீடியோ எடிட் பண்ணி நான் போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் அம்மன் அலங்காரம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அம்மன் அலங்காரம் வேணும், அம்மனோட சாரீ டிராப்பிங் வேணும், இந்த டெக்கரேஷன் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.